ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான எல்லா பாக்ஸஸ், பொரியல் கிண்ணம், ரைஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீர் சாதம், அதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய், வெங்காயம். அடுத்தது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னன்றது பார்த்தீங்கன்னா, இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு வெஜிடபிள்ஸ் ரைஸ் மாதிரி செஞ்சாச்சுங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தான். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மோர் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிற சாதம், சைடிஷ் பார்த்திங்கன்னா மோர் மிளகாய், வெங்காயம். இப்போ வாங்க, இது சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஓவராக ஹீட் ஆகிட்டு இருக்குங்க உடம்புல. அதனால் நான் நைட்டு சாதம் கொஞ்சம் அதிகமாக வடித்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு மார்னிங் வந்து அதில் மோர் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கேங்க. ஏன்னா வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், மோர் தான் அதிகமாக ஊற்றுறேன். அவங்க சாதம் சாப்பிட மாட்டாங்க, அந்த மோர் மட்டும் தான் குடிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நான் சைடிஷ் வந்து மோர் மிளகாயும் வெங்காயமும் இது அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். சைடிஷும் கூட வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த நீர் சாதம், அது கூட ஆனியன், மோர் மிளகாய் வச்சு சாப்பிட பிடிக்குமான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ் பிடிக்குமா, இல்லை மார்னிங் செஞ்சுருக்கிற அந்த தண்ணி சாதம் பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க, இது ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த ரைஸ் மட்டும் அவங்களுக்கு போட்டுடலாம். உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வாங்க, போட்டுகிட்டே இருக்கலாம். நீங்களாம் எனக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் செஞ்சுருக்கீங்கன்றதையே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து கரெக்டான வீடியோ போடுறோமா, இல்லை வந்து ஏதாவது வீடியோவில் மிஸ்டேக் இருக்கான்றது எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தாங்க. ஒரு ஆனியனும் உப்பு மட்டும் போட்டு தயிர் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து நம்ம செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுங்க. இப்போது எல்லாமே ஸ்பூனு, லஞ்ச் டவலு, லஞ்ச் பாக்ஸு, பொரியல் பாக்ஸு எல்லாம் அவங்கவுங்க லஞ்ச் பேகுக்கிட்ட எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம பேக்குக்குள்ளே வச்சு செட்டில் பண்ணிட வேண்டியது தான். வெஜிடபிள் ரைஸ், ரைத்தா, அதாவது தயிர் பச்சடி, ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் டவல் எல்லாம் வச்சு உள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தாங்க இன்னொரு லஞ்ச் பேக்கும் நான் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். லஞ்ச் பாக்ஸு, தயிர் பச்சடி, ஸ்பூனு எல்லாம் லஞ்ச் டவல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்களாம் இன்றைக்கி வந்து என்ன லஞ்சு செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், லஞ்ச் பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சமாக இருக்கிற சாதம்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம தனியாக வச்சிட வேண்டியது தான். ரைஸு, இது நீர் சாதம், அப்புறம் தயிர் பச்சடி எல்லாமே வந்து எடுத்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
சரிங்களா? இப்போ அவங்க சாப்பிட்டுட்டாங்க. லஞ்ச் பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.